ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி வந்து போன வீடியோவில் கண்ணு தெரியாமல் வைக்க போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அது இந்த வீடியோவில் வந்து நான் நிறைவேற்றலான்னு உள்ளக்க வந்தேன். சரியா, வாங்க போகலாம். எப்படி போகிறான்னு பாருங்கள். சரி வாங்க, இதுக்குள்ளே ஏதாவது கிடக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா சோதனையை? சத்திய சோதனை கைஸ். இதுக்குள்ளெல்லாம் கையை விட்டு இந்த சூனாம்பானா எடுக்கணுமாடா அப்படின்னு இருக்கு. என்னத்தான் சொல்ல. சரி, இதை கீழே போடுவோம், அங்கிட்டு போய் ஏதாவது தேடுவோம். ஏன்னா பாட்டியோட கக்கூஸ்குள்ளெலாம் கையை விட்டு எடுக்கணும்னு என் விதி. இது வந்து கக்கூஸுங்கிறது ஆக்வர்டாக இருக்குல்ல. சரி சொல்லுவான், பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இங்கே என்ன இருக்குது? இது பேர் வந்து பாட்டியோட பல் செட். ஓகேவா? பல் செட்டு. பல் செட் இல்லை இது பேர். இது வந்து பாட்டியோட கட்டிங் பிளேயர். பல் செட்டோட கட்டிங் பிளேயர். ஏன்னா பல் செட்டுக்கு வந்து பல் மட்டும்போது கட்டிங் பிளேயராக சேர்த்துனது டைட் பண்ணுவாங்களே, அதுக்காக. வாய் ரொம்ப வளரும், அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிரும். அதெல்லாம் வந்து ஒன்றும் பேசிக்காதீங்க. நான் அங்கிட்டிருந்தே விரிஞ்சை கொண்டு போய் இந்த கார் இருக்கிற ஏரியாவுக்கு போட்டிருக்க முடியும். இருந்தாலும் நான் இப்படி தான் தலைகீழாக தான் தண்ணி குடிப்பேங்கிறதுனால தலைகீழாக தண்ணி குடித்தேன். இது வந்து பாட்டியோட உயிர் தர இது. ஆனால் இதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன். பாட்டி என்ன பண்ண போகிறோம்? போட்டு தள்ளிட்டு மறு வேலை பார்க்கலாம். பாட்டியை பார்த்திங்களா? பாட்டி அங்கேயே இல்லைம்மா, கொஞ்சம் திரும்பிடாதம்மா, நான் செத்து போயிடுவேன் அடுத்து. அப்படியேமோ திரும்பிட்டா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா. பாடி கொஞ்ச நேரத்தில் உசுருக்கு ஆபத்து இல்லை. ஆட்டி போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? பேட்ரி எடுத்துட்டு காருக்கு மாட்டிடலாமா? என்ன எடுக்க முடியல. சரி பரவாயில்ல பார்த்துப்போம். விடு 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 தீஞ்சு போன கட்டை விட மாட்டேன்ட்டு அரை மணி நேரம் போயிடுச்சு. நான் செத்துட்டேன் கைஸ். இது டே 2 நாள் ஆடுறது. நான் செத்துட்டேன். பிடிச்சி வச்சுருந்தாலும் அந்த புகை வந்து என்னையும் கொண்டு போட்டுருச்சு. சரி, கார் கீ எடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்ததில் வெப்பன் கீ கிடச்சிதோ. வெப்பன் கீ எடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம பாட்டியோட மண்டை செதறப்போகுது. இங்கே வந்து நம்ம கிணத்தாண்டி இருக்கார். கிணத்தாண்டி இருக்கட்டும். இங்கே ஸ்லெண்டினாக்கா புல்ல தூங்குது. அப்படியே தூங்கட்டும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இதுக்குள்ளே போயிடலாம். அதான் கையில் வெப்பன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போவோம். இது என்ன இது? அது பேர் என்ன? அந்த குருட்டு ஸ்ப்ரே எடுக்கிறதுக்கானது தானே அது? ஆமாம். இங்கே தான் நம்பர் எழுதியிருக்கானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு இருக்குத்தனமாக தேடுதுன்னு மட்டும் கேட்காதீங்க. எனக்கு ஒரு முட்டாள்தனமான யோசனை. இந்த காக்கா கிட்ட காக்காவோட சோறு அதுகிட்டே இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு அடிக்கடி டவுட் வரும். இந்த அயன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேராக மேலே போகலாம். என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். அயன் டோர் வந்து ஓப்பன் பண்ணாலுமே பாட்டி வந்துடுமோன்னு தான் பயமாக இருக்குது. அதில் உள்ள ட்ராப் இதை எடுக்க. சரி, பாட்டிக்கு ஒரு செட்டிங் போடலாம். பாட்டிக்கு சவுண்டை போட்டு, பாட்டியம்மா இங்கே வாங்க, ஆசையாக கூப்பிட்றேன்ல, வந்துட்டா. பாட்டி பாட்டி ஓமை பாட்டி, நீ எங்கே போன என்ன விட்டுட்டு? பாட்டு பாட வச்சுட்டே பாட்டி உன் பல்ல காட்டு எல்லாருக்கும். சும்மா பல்ல பாருங்க, கேவலமாக இருக்குது. எத்தனை பேர் தான் கடிச்சு திம்பாலும் தெரியல. விட்டு நம்மளையும் கடிச்சு தின்றோம் போல். எப்படியா தப்பிச்சிடணும். இதை இங்கே கீழே போய் அந்த கார் இருக்கிற ஏரியாவில் போட்டுட்டு நம்ம அந்த குருட்டு ஸ்ப்ரே எடுக்கிறதுக்கான ரிமோட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது பேர் குருட்டு ஸ்ப்ரே தான். அது வந்து பெப்பர் ஸ்ப்ரேவா குருட்டு ஸ்ப்ரேவான்னு தெரில. ஆனாலும் அது வந்து கண்ணில் அடித்தா குருடாகிறாங்களா இல்லையா, அதனால தான் அது வந்து குருட்டு ஸ்ப்ரே நான் வச்சுருக்கேன். ஓகே, சரி வாங்க போகலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி. இப்போ எதுக்கு இந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிக்குது. சரி, என்ன ஓப்பன் ஆகலை? யூஸ் கொடுக்கணுமா? யூஸ் கொடுத்தா குருட்டு ஸ்ப்ரே வந்து யூஸ் கொடுக்கணும். இல்லை குருட்டு ஸ்ப்ரே. சரி விடு, எனக்கு வாய் வளருது, போயிட்டு போகுது. குருட்டு ஸ்ப்ரே குருட்டுக்கு போய் இருக்கட்டும், அது அங்கிட்டே இருக்கட்டும். குருட்டு ஸ்ப்ரேன்னே சொல்லி பெப்பர் ஸ்ப்ரே. டீசெண்டாக சொல்லுவோம், பெப்பர் ஸ்ப்ரே. முதல்ல நம்ம போய் கிணத்தாண்டி எடுத்து கிணத்துல போட்டு புளிவோம், முறுக்கு புளிகிற மாதிரி. இது புளிகிறதுக்குள்ளே தான் நம்ம சீனி செத்து போயிரும் போல். சரி, இது வந்து கேமுங்கிறதுனால ஈஸியாக இருக்குது. இது நிஜம்னா என்னம்மா அங்கேருந்து இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கிட்டிருந்து வரதை கட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, சுற்றுவோம். இன்ஜின் பாட்டாக கொடுங்க. என்னது அது மேலே வருது வெள்ளையா? இன்ஜின் பாட்டு தான். இது வந்து பாட்டியோட பல் செட்டு. சரியா, ஓகே. ஏன் இதை வந்து பாட்டியோட பல் செட்டுங்கிறேன்னா, அது யாரோட காரு? பாட்டியோட காரு. ஸோ அது பாட்டி.
அந்த விரெஞ்ச் என்னது பாட்டியோட பல்செட்டை டைட் பண்ணுறது. இது பல்செட்டு. இது போட்டோன்னே வந்து ரெட் கலரில் இது மேலே வரும். அதனால் இங்கே ஸ்பெஷல் கீ இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இதை தூக்கி போட்டுட்டு ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு நம்ம அப்படி போவோம். இப்படி சுற்றி போகலாம். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நீ இப்படியே போக வேண்டிதானே, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்பீங்க எல்லோரும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் போவேங்கிற என்னோடய திமிர் எடுத்து போய் நான் போனேன். போய் ஒன்றும் இது பாட்டிட்டு அடி வாங்கி செத்துடல. அதனால போகலாம், தைரியமாக போகலாம். பாட்டி நம்பியோர் கைவிடப்படார். இங்கே என்ன அதுங்க நம்பர் எழுதியிருக்குல்ல, என்ன நம்பர்னு போய் பார்ப்போம் பிறகு. என்னது இது? ஸ்பார்க் ப்ளக். இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லி ஆகணும். எல்லா இதெல்லாம் வந்து புக்கெல்லாம் நான் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு காருக்கான எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. கேஸலின் முதற்கொண்டு நான் எடுத்துட்டேன். ஓகேவா? கேஸலின் முதற்கொண்டு நான் எடுத்து காரில் ஊற்றிட்டேன். நான் வந்து எல்லா பொருளையும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் காட்டினேன். ஏன்னா கார்லேருந்து எஸ்கேப் ஆகிறத வந்து நான் வந்து போடலை. ஓகே, கிராணியே நம்ம வந்து இவ்வளோ தூரம் எழுது. பாட்டியம்மா எப்போ வந்தீங்க? இப்போ தானா? சரி நான் ஓடுறேன். ஓடு 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 அச்சமில்லை ஓடு. பின்னாடியே வரா பாருங்க. இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போவோம். எடுத்து வச்சுட்டு வா, அப்படின்னா தான் லேட் ஆகும். ஒன் டைம் வெயிட் பண்ணி போவோம். இங்கிட்டு வராலாம் இங்கிட்டு வராலாம், நான் இங்கிட்டு வரா. ஏன்னா போனவட்டம் நான் வரும்போது இங்கிட்டிருந்து சத்துன்னு சல்லீர்னு கண்ணத்தோடு ஒன்று கொடுத்துட்டா அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பாட்டியோட பிறந்த நாள். அதனால் பாட்டிக்கு வந்து ஃப்ரீ ஃபேஷியல் பண்ண போகிறோம். பாட்டி அவங்க மூஞ்சி மசாஜ் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்களா, மசாஜ் பண்ணுறாங்க. பாட்டி நல்லா இருக்கா, கண்ணு குருடாக. ஆனால் பாட்டி பாராட்டியே ஆகணும் கைஸ். கண்ணு தெரியலைனாலும் சவுண்டு கேட்குற இடத்துக்குலாம் இப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே சொடக்கு போடுறதுக்குள்ளே அப்படியே பறந்து வந்துடுறாங்க பாட்டி எங்கே இருந்தாலும். சரி நம்ம இதை போய் ஓப்பன் பண்ணி விடலாம். இங்கே சொந்தத்தை போட்டால் தான் பாட்டி இங்கே வருவாங்க. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கிட்டு வெளியே குதிச்சிடலாம். பாட்டி மேலே வந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கீழே குதிப்போம். கரெக்டாக இருக்கும். இல்லைனா பாட்டி நம்மளை போட்டு தெளிவாங்க. என்னோட கண்ணையே நீ குருடாக்குறியா அப்படின்னு பாட்டி வந்து நம்மளை வந்து பொழந்துடக்கூடாது. அவுட் ஆகாமல் ஆடுறோன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டேன், பல்காக வாங்கிட்டேன் பாட்டிகிட்ட, செவிலோடு வாங்கிட்டேன். அதனால் பரவாயில்ல. பாட்டிக்கு ஒன்று இருக்கா, ஃப்ரீ ஃபேஷியல் வாங்கிக்கோங்க. ஓ மை காட், மசாஜ் நல்லா இருக்கா பாட்டி? இன்னும் எம்டின்னு வருது. இது இத்து போன தகர டப்பாக்கு இவ்வளோ சீனு. சரி வாங்க, பாட்டி அங்கே தான் இருக்காங்க. எல்லா பொருளையும் தூக்கிக்குவோம். தூக்க வேண்டாம், பாட்டிக்கு வந்து இது பண்ணுவோம். அங்கே தானே இருக்கு. இன்னும் இங்கிட்டு இருக்கா. பறந்தேனே உள்ளுக்குள்ள பறந்து போனேனே. அந்த பக்கம் போய் பார்த்துட்டு இப்போ நான் எதுக்கு பாட்டியை பொறுத்தலனேன். பாட்டி கரெக்டாக வந்தாங்க. இதே இது நீங்கள் யோசித்து பாருங்கள். அவளுக்கு பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியுது. என்னை வந்து என்ன பண்ணியிருப்பான்னு யோசித்து பாருங்கள். வேற என்ன? மருகையா தான், மருகையா சாலா தான். கழுத்து திருகி போட்டிருக்கோம், பொறிச்சிருக்கோம் சட்டியில் போட்டு. சரி பாட்டி இங்கே கையை பாருங்கள், தீஞ்சு போனோம் கட்டை மாதிரி. அதில் ஒரு பேட்டை தூக்கிட்டு வந்து அடிக்க வரா. அது பேட்டாலே தெரியல சரி எல்லாத்தையும் தூக்கி போடுவான். இது வெப்பனு பாட்டியோட பல் டைட் வைக்கிறது, பல்லுக்கு டைட் வைக்கிறது. ஓகேவா? அது தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கிடக்குதுன்னு பார்க்கலாம். இது பேர் வந்து என்னவா வச்சுக்கலாம்னா, மின்னுது ஸ்பார்க் ப்ளக்குங்கிறாங்க. அப்படின்னா இது பல்லு கொட்டுற க்ளூன்னு வச்சுப்போமா? நல்லா இருக்காது, வேண்டாம். அதுக்கு யாராவது கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள். யாரும் சொல்ல போகிறதில்ல, யாரும் கமெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை. இந்த பாட்டியோட பல் செட்டை தூக்கிட்டு போய் வாயில் மாட்டப்போம். பாருங்கள், 6 பல்லு தான் இருக்குது பாட்டிக்கு. நம்ம இப்போ வந்து டைட் வைக்கிறோம் பாட்டியோட பல்லை. சரி கைஸ், இதோட தான் வீடியோ வந்து என் ஜோன் ஆகுது. ஓகேவா? நான் இது வந்து பேட்ரி மாட்டினதோட என் ஜோன் ஆயிரும் வீடியோ. ஓகே, ரொம்ப இதை இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாட்டியோட பல் செட்டை மாட்டுறதண்டிக்கும் பாட்டியோட பல்லோட க்ளூவை மாட்டுறதுக்கு, பல்லு க்ளூவா அதை நீங்களே சொல்லுங்கள். பாட்டிக்கு வந்து உயிர் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.